இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் நாங்கள் நினைத்தால் உள்துறை அமைச்சரையே கூட இங்கு வர வைத்து அவரை கேள்வி கேட்க முடியும். அதற்கான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய வேலையை அரசு செய்ய வேண்டும். அதில் நீங்கள் எங்களை பைபாஸ் பண்ணி போனோம் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா அதை நாங்கள் அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு சரமாரியாக பல விஷயங்களை வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் வெடிச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் மோடி அரசு உச்ச நீதிமன்றத்திலேயே பொய் சொல்லி இருக்கிறது என பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள் உட்பட பலரும் வெளியில் வந்து பல்வேறு விதமான அதிர்ச்சிகளை கிளப்பி இருக்கிறார்கள். என்ன பொய் சொல்லி இருக்கிறது மோடி அரசு? நீதிமன்றம் அவ்வளவு ஆவேசமாக அங்க பேசுவதற்கு என்ன காரணம்? இதனுடைய பின்னணி என்ன? உச்ச நீதிமன்றம் கடந்த சில ஆண்டுகளைப் போல ரொம்ப கடுமையான அப்சர்வேஷன்ஸை கொடுத்துட்டு நடவடிக்கைகளாக எடுக்காமல் போய்விடுமா என்கிற பல கேள்விகள் இருக்கிறது. இதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. ஒருவர் உள்துறை அமைச்சராகவே இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அவர் கட்டுப்பட்டவர் தான் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் அபயஸ் ஓகா மற்றும் ஜஸ்டிஸ் அகஸ்டின் ஜார்ஜ் மசி ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு மிக கடுமையான வாதங்களை வைத்திருக்கிறார்கள். வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள். வாதங்கள் என்பதை விட இட் வாஸ் அ டைரக்ஷன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம நேரடியாக பார்த்துடலாம். லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. வி வில் பிரிங் த ஹோம் மினிஸ்டர் ஹியர். நாங்கள் நினைத்தால் உள்துறை அமைச்சரை இங்கே கூப்பிட்டு வர முடியும். சுப்ரீம் கோர்ட் ரெப்ரிமெண்ட்ஸ் புதுச்சேரி சென்டென்ஸ் ரிவ்யூ போர்ட் ஃபார் நான் கம்ப்ளைன்ஸ் வித் ஆர்டர். புதுச்சேரியினுடைய அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசால் அமைக்கப்பட்ட ஒரு போர்டு இருக்கு. அந்த வாரியம் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு கட்டுப்படவில்லை என்பதற்காக மிக கடுமையாக சாடி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரே நிமிஷம் நம்ம ஒரு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு யூனியன் பிரதேசம். அந்த யூனியன் பிரதேசம் அப்படின்னும் போது அந்த மாநிலம், அதாவது சட்டமன்றத்தோடு கூடிய யூனியன் பிரதேசம். நீங்கள் அடிப்படையில் அங்கே அமைச்சர்கள் இருக்கிறார்கள், முதலமைச்சர், கவர்னர், நேரடியாக மத்திய அரசு அதனுடைய நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கணும். கவர்னர் லெவலுக்கு துணைநிலை ஆளுநர்னே நீங்கள் எடுத்தாலும் அதுக்கு கண்ட்ரோல் மிக நிச்சயமாக நம்முடைய உள்துறை அமைச்சகம் அமித்ஷா அவர்களுக்கு தான் வரும். பட் இந்த இடத்துல நேரடியாக அவங்க சொல்லியிருக்கிறது மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சருக்கு தான். என்ன அப்படின்னா, ஒரு வழக்கு ஒன்று வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பாகவே ஜனவரியில் ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இட்ட உத்தரவை புதுச்சேரியினுடைய மாநில அரசு கட்டுப்படவில்லை அப்படின்னுட்டு வழக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறது. நீதிபதிகள் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் பண்ணலை அப்படின்னு. இல்லை, அதாவது ஒருவர் முன்கூட்டியே விடுதலை செய்கிறதுக்காக பெட்டிஷன் போடுறாரு. உச்சநீதிமன்றம் அதுக்கு அவர் தகுதியானவராக இருந்தால் நீங்கள் பார்த்து அதில் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி கொடுத்தும் கூட இவங்க அதுக்கு நாங்கள் மேல்முறையீடும் போகாமல் செய்யவும் இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. வி வில் இஷ்யூ கண்டெம்ட் நோட்டீஸ் டு ஹிம். உள்துறை அமைச்சராகவே இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய உத்தரவை மதிக்கலன்னா அவருக்கு நாங்கள் கண்டெம்ட் நோட்டீஸ், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நோட்டீஸை இஷ்யூ பண்ண முடியும். எல்லா மெம்பர்ஸ் ஆஃப் த ரிவ்யூ போர்டு, அதாவது தண்டனை குறைப்புக்குன்னு ஒரு வாரியம், ஒரு போர்டு வச்சுருப்பாங்க மாநில அரசில், அவங்க அத்தனை பேரையும் நாங்கள் கூப்பிட முடியும். அவரை தேவைப்பட்டால் உள்துறை அமைச்சரை எங்களால் இங்கேயே வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஃப் ஆர்டர் ஆஃப் திஸ் கோர்ட் இஸ் டேக்கன் சோ லைட்லி அண்ட் கேஷுவலி, கோர்ட்டு தானே சொல்லிட்டு போட்டோன்னு ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டரை இந்த கோர்ட்டுக்கு உள்ளே எங்களால் வர வைக்க முடியும் அப்படின்னு ஜஸ்டிஸ் அபயஸ் ஓகா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கருணா என்கிற மனோகரன், அவர் தான் கடந்த காலத்தில் 24 வருஷமாக சிறை தண்டனையில் அவர் இருந்திருக்கிறாரு. ஒரு கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டு 24 வருஷம் இருந்திருக்கிறாரு. கோ அக்யூஸ் சதீஷ் அப்படிங்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இதில் 24 வருட சிறை தண்டனைக்கு பிறகு அவங்க அப்பீலுக்கு போகும்பொழுது தான் உச்சநீதிமன்றம் அதுக்கான வழிமுறைகளை கொடுக்குது. ஆனால் அதை செய்யலை என்கிற இடம் வரும்பொழுது தான் இப்படி ஒரு கடுமையான விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் கம்ப்ளீட்டாக மாநிலத்தினுடைய ஐஜி எங்களுக்கு இதில் அவருடைய அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணணும். என்ன காரணம்னு உடனடியாக இன்றைக்கே நாங்கள் இடைக்கால ஜாமீன் கொடுத்து சம்பந்தப்பட்டவரை விடுவிக்கிறோம், நீங்கள் ரிலீஸ் பண்ணி தான் ஆனால் எல்லாம் உள்துறை அமைச்சருக்கு சம்மன் கொடுத்து இந்த கோர்ட் உச்சநீதிமன்றத்தினுடைய வளாகத்துக்குள்ள அவரை வர வைப்போம் அப்படின்னு நீதிபதிகள் மிக கடுமையாக பேசியிருக்கிறார்கள். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சருக்கு மட்டுமல்ல, மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்களையும் கூட தேவை ஏற்பட்டால் வர வைப்பதற்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலாகவும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த சூழலில் தான் நம்ம இதை அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா பாஜக அரசு, மோடி அரசு, இன்னும் சொல்ல போனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட இவங்களுடைய அரசு நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் பொய் சொல்லி இருக்கிறது என பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள் இன்றைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் டெல்லியில் அங்கே ஃப்ரீஸ் பண்ணிட்டு உச்சநீதிமன்றத்திலேயே மோடி அரசு பொய் சொல்லி இருக்கிறதா அப்படின்னா ட்ரைபியூனில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம். சிஎம் டிட் நாட் மீட் அஸ், சென்டர் லைட் இன் சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்றத்தில்
நீதிமன்றத்தில் மத்திய அரசு மோடி அரசு பொய் சொல்லியிருக்கிறது. குக்கீஸோ எம்எல்ஏஸ் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். 10 குக்கீஸோ எம்எல்ஏக்கள் மணிப்பூரை சேர்ந்தவர்கள் பிஜேபியிலிருந்தும் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவங்க மோடி அரசு உச்ச நீதிமன்றத்தில் கடந்த வாரம் பொய் சொல்லி இருக்கிறது. நீதிமன்றத்திலேயே போய் உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லி இருக்கிறார்கள். ரொம்ப குறிப்பாக இங்கே மணிப்பூரில் எல்லாம் அமைதி திரும்பணும் என்பதற்காக முதலமைச்சர் பைரன் சிங் எங்களை வந்து சந்திச்சாரு. எல்லா குக்கி எம்எல்ஏஸையும் சந்திச்சு பேசி இந்த நிலவரத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு என்று அவர்கள் பேசி இருக்கிறார்கள். இது பொய், முற்றிலுமான பொய். உச்சநீதிமன்றத்தில் மோடி அரசு உண்மைக்கு மாறான தகவலை சொல்லி நீதிமன்றத்தை திசை திருப்பிடுகிறது என பாஜக எம்எல்ஏக்கள் உட்பட இப்போ வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்க வந்து கடந்த திங்கட்கிழமை ஒரு டீட்டெயிலான ப்ரெஸ் மீட்டே கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் அ பிளாட்டன்ட் லை, படுபாதகமான பச்சை பொய் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியம், நீதிமன்றத்துக்கு தவறான தகவல்களை கொடுத்து நீதிமன்றத்தில் திசை திருப்புவதற்கான வேலை என்பதனால் அது மிகப்பெரிய குற்றமாக அதை கவர்மெண்ட்டே செய்யுது. அப்போ அதை விட பெரிய குற்றமாக அது கருதப்பட வேண்டும் என குக்கி எம்எல்ஏக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் இணைஞ்சு ஒரு கூட்டறிக்கை. அவங்க சொல்கிறாங்க, சீஃப் மினிஸ்டர் May 3, 2023 இருந்து நீங்கள் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது 5வது மாதம், அங்கே ஒரு 1.5 ஆண்டுகளாக 18 மாதங்களாக இந்த சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பைரன் சிங், மணிப்பூரினுடைய பாஜக சீஃப் மினிஸ்டர், டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்கிறாங்க இல்லையா, முதலமைச்சராக இருக்கிற பைரன் சிங் எங்களில் ஒருத்தரை கூட சந்திக்கல. 1. 2வது, இந்த வன்முறை வெடித்து வெறியாட்டம் கிளம்புவதற்கு மூல காரணமாகவே நாங்கள் இந்த வன்முறைக்கான சூத்திரதாரி, காரணகர்த்தா, அதை விட முக்கியம் அதை இயக்கி வேடிக்கை பார்க்கிறவராக நாங்கள் அதை தான் நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. யாருன்னா முதலமைச்சர் இதை செய்திருக்கிறாருன்னு. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, முதலமைச்சர் இதில் சம்மந்தப்பட்டவங்க மீது நான் தான் அவங்கள செய்ய சொன்னேன் என்று சொன்னதாக குற்றம் சாட்டக்கூடிய லெவலில் சில ஆடியோ கிளிப்பிங்ஸை ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனில் எடுத்து வெளியிட்டு இருக்கிறார்கள். த ஒயர் அது குறித்து ரொம்ப டீட்டெயில்டாக பல பீசஸ் எடுத்துருக்கிறாங்க. இந்த டேப்பில் இருக்கிறது முதலமைச்சருடைய குரல் தானா, இதில் உள்ளபடியே அவர் தான் இருக்கிறாரா? ஏன்னா இதுக்கு பின்னாடி இல்லை, அராம்பாய் தெங்கோல் அப்படிங்கிறது இன்னொரு அமைப்பு. இவங்க 2 பேருமே ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்டு ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட 2 அமைப்புகள் மணிப்பூரில் வேலை செஞ்சு அவர்களுடைய உருவாக்கம் தான் இந்த வன்முறை வெறியாட்டம்ங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்னமும் அப்படியே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சருடைய சகோதரர் அதில் ஒரு அமைப்பினுடைய தலைவராகவே இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் 10 எம்எல்ஏக்களும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நவம்பர் 8ஆம் தேதி இந்த நாட்டினுடைய சாலிசிட்டர் ஜெனரல், அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா அவர்கள் ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுறாரு. என்னன்னு சப்மிட் பண்ணுறாரு? சிஎம் பைரன் சிங் எல்லா குக்கி எம்எல்ஏஸையும் சந்திச்சுட்டாரு, உடனடியாக அங்கே அமைதி கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நாங்கள் அது எங்களை பற்றினது, ஏன்னா நாங்கள் தான் இருக்கிற 10 குக்கி எம்எல்ஏக்கள். ஸோ எங்களை பற்றினதை நாங்கள் வெளிப்படையாக போட்டு உடைக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது. அவர் எங்களை சந்திக்கவே இல்லை, இது பச்சை போய். அதை விட முக்கியம், உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க பொய் சொல்றாங்கன்னா இவங்க எந்த எல்லை வரைக்கும் போவாங்கங்கிறத நீங்க பார்க்கணும் அப்படின்னு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதை விட மிக முக்கியமானது, தி ப்ரூட்டல் கில்லிங் அண்ட் பர்னிங் ஆஃப் ஜொசங்கிம் ஹமார் ஆன் November 7. இதுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு அங்கே பணியாற்றி வந்த ஒரு பெண் ஒருவர், 3 குழந்தைகளுக்கு தாயானவர், அவங்க மேலே வன்முறை ஏவப்பட்டு உயிரோடு அவர் எரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறோம். மற்ற விஷயங்கள் வருகிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெய்டி மிலிட்டியாஸ் இன் ஸ்பைட் ஆஃப் ஹெவி டிப்ளாய்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இன் ஜிரிபாம் டிஸ்ட்ரிக்ட். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, மத்திய ரிசர்வ் படைகளை கொண்டு போய் குவிச்சிருக்காங்க. மத்திய அரசினுடைய படைகள் இருக்குது, இந்த பக்கம் மாநில அரசுல முதலமைச்சர் இருக்கார், 2ம் பிஜேபி தான். இவங்க போலீஸாக இருக்குவாங்க. ஆனால் அதை தாண்டி உள்ள வந்து மெய்ட்டியில் ஆயுதம் தாங்கிய குழுக்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா மாநில காவல்துறையும் சரி, மத்திய அரசு அமித்ஷா அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அவரை இறக்கி இருக்கக்கூடிய துணை இராணுவ படையும் சரி, அல்லது நீங்கள் துணை இராணுவ படையினும் ராஜ்நாத் சிங் அவர்களையும் கூட உள்ளே சேர்த்துக்குங்க. ஏன்னா அங்கே ஹோம் மினிஸ்டருனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இதெல்லாம் இன்டர்லிங்கடாக வரும். இவங்க 2 பேரும் அப்போ இவர்களுக்கு துணை நிற்கிறார்களா? அப்போ அந்த இடத்துல தான் சிஎம் தான் இதை செய்ய சொல்லியிருக்கிறார். இதை முழுக்க எப்படி 2002 மோடி அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டதோ, உங்களுக்கு வன்முறை வெறியாட்டம் 2002 கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு நடந்தது இல்லையா, அது முழுக்க அன்றைக்கு எப்படி அந்த பழி மொத்தமாக ஆட்சியில் இருந்த பிரதமர் மோடி அதை வேடிக்கை பார்த்தார், இன்னும் சொல்ல போனால் அதை நடத்த விட்டு தடுப்பதற்கு வழி இல்லாமல் அதை நிறுத்தி வைத்தார்னு ஒரு குற்றச்சாட்டை பிபிசி வச்சு அந்த ஆவணப்படத்தெல்லாம் தடை பண்ணாங்க
பண்ணியிருக்காங்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி இல்லை, அதை விட இன்னும் கூடுதலாகவே பைரன் சிங் இதில் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்கிறார்கள். அப்போ இப்படி இருக்கும் பொழுது சாலிசிட்டர் ஜெனரல், அதாவது இந்த நாட்டினுடைய உச்சபட்ச பொறுப்பில் இருக்கும் அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் போய் சொல்கிறார் அப்படின்னா இது அவருடைய ப்ரொஃபஷனுக்கு அவர் செய்யக்கூடிய மோசமான களங்கம் மிக்க விஷயமா மாறாத அன்ப்ரொஃபஷனல் கான்டக்டாக உச்சநீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவர் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் கிடையாது, இந்தியாவினுடைய சாலிசிட்டர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது இல்லையா? அப்போ அதை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அன்ப்ரொஃபஷனல் கான்டக்டை உச்சநீதிமன்றத்தில் செக் பண்ணிக்காமல் அவர் கிராஸ் செக் பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணாமல் கொடுத்தது அப்படியே அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கிறது. இந்த இடத்துல தான் இதில் மற்றும் ஒரு விஷயமாக உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை நாங்கள் கூடுதலாக விசாரிக்கத்தான் போகிறோம், இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாரா முதலமைச்சர் என்பதை மிக நிச்சயமாக நீதிமன்றம் விசாரிக்கும் அப்படின்னு மற்றும் ஒரு இடியை இறக்கி இருக்கிறது. மிக முக்கியமாக உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் இதை ஒரு வழக்காக கொண்டு போயிருக்கிறார். அப்படி போகும்போது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருக்க அந்த லிங்கை பார்க்குறோம். SC asks Kuki body to bring material on authenticity of audio clips against Manipur CM. மணிப்பூரில் அவர் பேசியதாக வெளியாகி இருக்கக்கூடிய ஆடியோ கிளிப்பிங் அது அவருடைய குரல் தான், அல்ல அதுக்கான ப்ரூஃப்ஸ் என்னங்கிறத நீங்கள் கொண்டு வரணும் என்று உச்சநீதிமன்றம் இன்றைக்கு கேட்டிருக்கிறது. மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் சொல்கிறாரு, ஹியூமன் ரைட்ஸ் ட்ரஸ்ட், ஆர்கனைசேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் ட்ரஸ்ட் அப்படிங்கிற குக்கி ஆர்கனைசேஷனுக்காக அப்பியர் ஆன மூத்த வழக்கறிஞர் அவர் சொல்கிறாரு, ஆடியோ கிளிப்பிங் ஒரு விசில் பிளவர் மூலமா கொண்டு வருது. அந்த விசில் பிளவர் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் சந்திச்சிருக்காரு, அவர்கிட்ட இவர் சொல்லியிருக்கிறார், நான் சொல்லி தான் இது நடக்குது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்கிறத அவர் பதிவு பண்றாரு. உச்சநீதிமன்றம் கடைசியாக தன்னுடைய நிறைவு நாளில் டாக்டர் DY சந்திரசூட் அவர்கள் தான் அந்த வழக்கை விசாரித்தார்கள். ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த டேப்ஸை நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா வழக்கை நிச்சயமாக நாங்கள் விசாரணைக்கு எடுத்துப்போம் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார். பிஃபோர் த கோர்ட் கேன் கன்சிடர் த சப்மிஷன் வி ஹவ் பீன் மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அன் ஆடியோ கிளிப் வி டீம் இட் அப்ராப்ரியேட் டு கிராண்ட் த பெட்டிஷனர் டைம் டு ஃபைல் பிஃபோர் திஸ் கோர்ட் த மெட்டீரியல் இண்டிகேட்டிங் த ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த கிளிப் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார்கள். டாக்டர் DY சந்திரசூட் உட்பட 3 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் JB பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா ஆகிய 3 நீதிபதிகள் அமர்வு. இப்போ டாக்டர் DY சந்திரசூட் ரிட்டையர் ஆனாலும் திரு JB பர்திவாலா ஜஸ்டிஸ், அதே போல ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா either 3 ஜட்ஜ் பெஞ்சாகளா இல்லை 2 ஜட்ஜ் பெஞ்சாவே இந்த வழக்கு விசாரணையை தொடர்வார்கள். அவர் ரிட்டையர் ஆனதால அது நிற்க போகிறது இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் தான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கை விசாரிக்கிறதுல எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது, இந்த ஆடியோ ஒரிஜினல் தான் அப்படின்றத மட்டும் நீங்கள் எங்களுக்கு ஆத்தென்டிக்கான ஒரு சர்டிஃபிகேஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா மிக நிச்சயமாக நாங்கள் இந்த வழக்கை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி விசாரிக்கிறோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. விசில் பிளவர் தான் பண்ணியிருக்காரு, அவர் தான் கொண்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆடியோலேயே முழுக்க இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. துஷார் மேத்தா அவர்கள் இதில் ஆஜராகி சாலிசிட்டர் ஜெனரல் சொல்லும் பொழுது இது விசாரணையில் இருக்குது, ஏன் ஹைகோர்ட்டுக்கு போகாமல் நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான வாதத்தை அவர் எடுத்து வைக்கிறாரு. ஆடியோ கிளிப்பிங் தப்பு போச்சு வந்துச்சு அதெல்லாம் இல்லை, ஆடியோ கிளிப்பிங் சிஎம் பேசினது தானான்னு விசாரணையில் இருக்கான், நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல, ஏன் டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. பிரசாந்த் பூஷன் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாருங்கிறதுக்காக அவர் ஆர்டிகல் 226 தாண்டி அவர் வந்துட முடியாது அப்படின்னு துஷார் மேத்தா அவர்கள் ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அவர் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காருங்கிறதுக்காக ஹைகோர்ட்டினுடைய அதிகாரத்தை பைபாஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் பிரசாந்த் பூஷனுக்கு இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். அங்கே மணிப்பூரில் உயர்நீதிமன்றம் முழுமையாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே சில அன்பிரிவிலேஜ்டு பர்சன்ஸ் HCக்கு போகிறாங்க, ஆனால் விசில் ப்ளோவர்ஸ் எப்பயுமே அவங்களுமே கூட HCக்கு போயிருக்கலாம். இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்க கூட நேரடியாக போய் ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார்கள். அதே போல் பெஞ்சும் ஏன் மூவ் பண்ணல அப்படின்னு கேட்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம், ஏன்னா உச்சநீதிமன்றம் இன் ஜென்ரலாகவே, ஏன்னா இதை சுவமோட்டோவாக கடந்த காலகட்டங்களில் டாக்டர் DY சந்திரசூட் அவர்கள் எடுத்து ரொம்ப கடுமையாக அதில் அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஐ திங்க் ஒரு 3 பெண் நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குழு அமைச்சு அவங்க நேரில் போய் விசாரித்து இப்படியெல்லாம் பல வேலைகள் நடந்துச்சு. பட் அதற்கு பிறகு அது மிக நிச்சயமாக நீர்த்து போகத்தக்கதாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டும். ஓராண்டை கடந்து ஒரு மாநிலம் பற்றி இருந்து கொண்டு இருக்கிறது. 1.5 வருஷமா அந்த 2 பெண்களை அடித்து துன்புறுத்தி நிர்வாண ஊர்வலம் அழைத்து போன போது கொந்தளித்து உச்சநீதிமன்றம் பேசிட்டு இல்லையா, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பெண்டிங் கேஸில் தான் வச்சுருக்காங்கிறத நம்ம கவனமாக பார்க்க வேண்டும். அப்போ அந்த அளவுகோல், அந்த வேகம், ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணுறது இதெல்லாம் பல்வேறு விதமான கேள்விகளாக மாறுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லாத்தையும் அதனுடைய ப்ராடர்
ஆஸ்பெக்டை உச்சநீதிமன்றம் பார்க்கறதுனால நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. பிரசாந்த் பூஷன் சொல்கிறார், இந்த டேப்ஸை ஜஸ்டிஸ் அஜய் லம்பா கமிஷன் அரசு அப்பாயின்ட் பண்ணியிருக்கக்கூடிய நீதியரசர் அஜய் லம்பா கமிஷனில் இதை ஏற்கனவே நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார். மணிப்பூர் சிஎம் எல்லாரையும் இப்போ தான் துஷார் மேத்தா சொன்ன அந்த பொய் வருகிறது. மணிப்பூர் சிஎம் எல்லாரையும் சந்திச்சு அங்கே இதை கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறாரு. ஆனால் அமைதி நிலவுவதற்கு விரும்பாதவர்கள் தான் அந்த மாதிரி ஆடியோ டேப்ஸை ரிலீஸ் பண்ணி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு துஷார் மேத்தா பேசுகிறார். ஸோ அவர் சொன்ன அந்த மிகப்பெரிய பொய் என்பது இந்த கான்டெக்ஸ்டில் தான் உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பார்க்குறோம். ஸோ மெட்டீரியல் ஆன் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ப்ரைமா ஃபேஸ் இருக்குது, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆடியோ கிளிப்புக்கு அத்தன்டிசிட்டி வந்துடும். அதற்கு பிறகு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். த சோர்ஸ் ஹேஸ் பீன் த்ரெட்டன்ட் வித் திஸ் லைஃப். You can file an affidavit indicating the source from which it came from. The CJI said, Bhushan, the source has been threatened with this life. அதாவது நீங்கள் யார் கொடுத்தாங்கிறத வேணால் உங்கள் அஃபிடவிட்டில் சொல்லுங்க அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் கேட்கும்பொழுது அவர் உயிருக்கே அது ஆபத்தாக போகலாம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. நீங்கள் சீல்டு கவரில் வச்சு கொடுங்க அப்படின்னும் போது நான் கொடுக்குறேன், ஆனால் சோர்ஸை நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார். உச்சநீதிமன்றம் wanted the court to seek views of the லம்பா கமிஷன் பட் பெஞ்ச் டிக்ளைன்டு. நீதிபதி லம்பா அவர்கள் இது குறித்து குறிப்பிட்டதை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னும் போது இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் முடித்திருக்கிறது. ஸோ இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒரு மாநில அரசு குறிப்பாக ஒரு துணைநிலை ஆளுநர் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசு அதனுடைய உள்துறை அமைச்சர் உங்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்படவில்லை அப்படிங்கிறதுக்காக நீதிமன்றம் மிக கடுமையாக பேசியிருக்கிறது என்றால், உள்ளபடியே உச்சநீதிமன்றத்தில் பொய் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை விட முக்கியமாக அது மிகப்பெரிய திணிக்கலன்சிங்காக மாறி துணை ராணுவப்படை உள்ள போயிருக்கணும் போது உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா ஆகிய 2 பேரும் பொறுப்பாளிகள். இவர்களின் சார்பாக பொய்யை சொல்லி இருக்கிறவர் இந்த நாட்டினுடைய சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா. இவங்க 3 பேரையும் நீதிமன்றம் எப்படி பார்க்க போகிறது, நீதியரசர்கள் எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு முன்பாக டாக்டர் டி.ஒய். சந்திரசூட் அவர்கள் பெஞ்சில் இருந்துச்சு. ஒரு வேளை இப்போ இதுக்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய சிஜிஐ சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இதை எடுக்கிறாரா, இல்லை ஜஸ்டிஸ் பர்த்திவாலா பெஞ்சு இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போதா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களில் தான் தெரியும். ஸோ இதுக்கு கவுண்டர் அஃபிடவிட்டாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வேளை இந்த குக்கி எம்எல்ஏக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வேறு விதமாக விஸ்வரூபம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது என்ன ஏதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.